இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல வாக்கு தத்தத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணி அதை நம் ஆதாயமாக்கி கொள்ள போகிறோம். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்ற போகிறார். வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து நாம் ஒரு வசனத்தை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். அப்பொழுது 50வது வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 15வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது எந்த குழந்தை வியாதியா இருக்கிறதோ, எந்த குழந்தை மரித்தது என்று சொல்லுகிறார்களோ அந்த குழந்தை ரட்சிக்கப்படுவாள் என்று ஆண்டவர் இங்கே யவீரு என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் திடப்படுத்துகிறத இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை ஆண்டவர் இன்னைக்கு திடப்படுத்துகிறார். எப்படி திடப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒருவேளை நடக்கிற சூழ்நிலைகள் நம்பவே முடியாமல் இருக்கலாம். போய்கொண்டிருக்கிற பாதைகள் அதை கொஞ்சம் கூட நான் விசுவாசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு, அந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வரும், அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் தோற்று போவது இல்லை, அந்த வியாதி சுகமாகும், அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். எந்த காரியத்திற்காக கலக்கத்தோடு யவீருவை போல் இருக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசமாய் மட்டும் இரு, நீ விசுவாசமாய் மட்டும் இரு, அந்த காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை உடைப்பதற்கு, விசுவாசத்தை சிதைப்பதற்கு நிறைய பேரை சத்துரு எழுப்பி கொண்டே இருப்பான். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில விசுவாசம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு ஆண்டவர் நிறைய பாடுபடுவார். நிறைய சாட்சிகளை நமக்கு முன்பாய் கர்த்தர் காண்பிப்பார். ஆனா நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போடுறதற்கு சத்துரு நிறைய முயற்சிகளை எடுத்தாலும், கர்த்தர் இன்று ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அந்த விசுவாசத்தை குறைக்கிறதற்கு சத்துரு முயற்சி எடுக்கலாம். நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் ரொம்ப நாட்களாக ஆசையாய் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிற அந்த காரியத்தை எப்படியாவது அந்த விசுவாசத்தை உங்களை விட்டு எடுப்பதற்கு சத்துரு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இனி நம்பாத, இத்தனை நாள் எதுக்கு நீ நம்பிட்டு இருக்கிற, நீ நம்பி என்ன ஆக போகுது, இப்படிப்பட்ட நிறைய காரியத்தை குறித்து உங்களுடைய நம்பிக்கையை எடுப்பதற்கு சத்துரு முயற்சி எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த 15வது நாள் கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் சொல்லுகிறார், யவீருக்கு எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, அந்த காரியத்தை உனக்காக கர்த்தர் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை குறித்து கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கூட அவிசுவாசப்பட வேண்டாம். ராஜா நம்ம கூட வர்றதுனால, கர்த்தர் நம்ம கூட வர்றதுனால அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் வல்லவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே சிலருக்கு இந்த வழியில தான் அற்புதம் நடக்கும்னு சில வழிகள் இருக்கும். பெதஸ்தா குளத்தில் நீங்க பார்க்கும்போது, அந்த பெதஸ்தா குளத்திலே ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அந்த பெதஸ்தா குளத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. ஆனா அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த குளத்தை கலக்குவாங்க. அந்த குளத்தை கலக்கும் போது அற்புதம் நடக்கும். அந்த குளத்தை கலக்கும் போது விடுதலையாய் வெளியே போவாங்க. அப்போ வெளியில இவங்க அற்புதம் பெற்றுக்கொண்டு வெளியே போகும்போது எல்லாரும் என்ன
என்ன கேட்பாங்கன்னா, ஐயோ இப்போ வந்து தூதன் கலக்குனாரா? உடனே ஆமா இப்போ வந்து கலக்குனார். ஆனா அந்த பெதஸ்தா குளத்துல இருந்து ஒரே ஒருவன் மட்டும் எப்படி வரான் அப்படின்னு சொன்னா, அவன் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வரான். அப்போ நிறைய பேர், ஒருவேளை நிறைய பேர் அவனை பார்த்து, என்னப்பா இப்ப ஏதாவது குளத்தை கலக்குனாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த மனுஷன் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இப்பெல்லாம் குளத்தை கலக்கவே இல்லையே. அப்ப நீ எப்படி சுகப்பட்ட? நீ இத்தனை வருஷமா வியாதியா இருக்கிறவன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீ எப்படி, உனக்கு எப்படி சுகம் கிடைச்சிருச்சு? உனக்கு எப்படி சுகம் கிடைக்க முடியும்? குளத்தை கலக்கல, தூதன் வரல. அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, என்னை ஒருத்தர் தேடி வந்தார், அவர் என்னை சுகப்படுத்தினார் அப்படின்னா, நான் நம்புறேன் எல்லாருக்கும் கொடுக்கிற பாணியில, எல்லாருக்கும் கொடுக்கிறது போல ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு போய் இப்படி இருந்தாதான் அற்புதம் நடக்கும் என்கிற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சாருன்னா எல்லாருக்கும் செய்கிறது போல அல்ல, கர்த்தர் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா இதுவரையிலும் யாருடைய லிஸ்டிலையும் இல்லாம, இதுவரையிலும் யாருடைய யோசனையிலையும் இல்லாம, இதுவரையிலும் யாருடைய நாலேஜுக்கும் இல்லாம ஒரு அற்புதத்தை நமக்காய் கர்த்தரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ரத்னபுரியில சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு விசை ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக போனேன். அப்போ ஜெபிக்கிறதுக்காக போகும்போது ஒரு பச்சை குழந்தைய, ரெண்டாவது ஒரு குழந்தைய அவங்க கையில வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ரெண்டாவது குழந்தைய வச்சிருக்கும் போது அவங்க ஒரு சாட்சியை சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் வந்து எனக்கு செய்த அற்புதத்தை அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா, இந்த சின்ன வயசுலயே வந்து அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த சிஸ்டருக்கு வந்து அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒரு பலவீனம் வந்து, அப்போ ஏதோ ஒரு சின்ன கோளாறுல இந்த கர்ப்பப்பைக்கு போகிற ஒரு டியூப்ல வந்து அது ஒரு சின்ன பிரச்சனை ஆகி அதை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டாங்க. அப்போ வந்து அது ஒரு 2 டியூப் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அப்போ வந்து அதை வந்து ஆபரேஷன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ டாக்டர்கள் வந்து அப்பவே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இல்ல திருமணம் ஆனா கூட உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வந்து கஷ்டம், அது வந்து நடக்காது, ஏன்னா டியூப் இந்த இடத்துல கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு திருமணம் ஆச்சு. திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் வந்து குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத உடனே அவருடைய கணவனார் வந்து இதை கேள்விப்பட்டார். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குது, அதுல வந்து ஒரு டியூபை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, அதனால தான் குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகுதுன்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஏமாத்தி என்ன நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, எனக்கு குழந்தைய பெத்தெடுக்க முடியாத மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை உண்டானதுனால இந்த சிஸ்டர் டெய்லி காலையில் அவருடைய கணவனார் வீட்டை விட்டு போன உடனே ரூமை சாத்திட்டு ஒவ்வொரு நாட்களும் முழங்கால் படிட்டு டெய்லி அழுதுட்டே இருந்திருக்கிறாங்க. கரெக்டா ஒரு 3 months, ஒரு 3 மாதத்துல கர்த்தர் அவர்கள் கருதரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அப்போ அவருடைய ரிசல்ட்டை பார்த்த அந்த டாக்டர்ஸ் வந்து, நீங்க வந்து கருத்தரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, ஆனா நிச்சயமா நீங்க ஏதோ உங்களை நீங்க வழிபடுகிற அந்த கடவுள் தான் அப்படி செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் 2 குழந்தையை கொடுத்து கர்த்தருளை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் கடந்து போகிற வழி, எல்லாரும் போகிற வழியிலே உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், எல்லாரும் போன பாதையிலே நீங்க திரும்பி வந்திருக்கலாம். சிலருக்கு சில பிரேயருக்கு போன உடனே அந்த பிரேயர்ல நீங்க இருந்த அதே பிரேயர்ல நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கலாம். ஆனா நீங்க அதை வெறுமையாய் நீங்கள் திரும்பி வந்திருக்கலாம். நீங்க சொல்லலாம், எத்தனையோ ஜெபத்துக்கு நான் கலந்துகிட்டேன், ஆனா எனக்கு அற்புதம் தரலையே, எனக்கு அற்புதம் தரலையே, எனக்கு எந்த வழியாய் அற்புதம் கிடைக்கும்? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு தனி பாதையை, உங்களுக்கென்று ஒரு தனி அற்புதத்தை, உங்களுக்கென்று ஒரு தனி காரியத்தை, யாரும் கடந்து போகாத, யாரும் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாத உங்க சாட்சி ஒரு ஸ்பெஷலா மாற போகிறது. இதுவரையிலும் யாரும் சொல்லி இராத ஒரு சாட்சியை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். யோசேப்பை சாட்சி சொல்லும்படியாக எழுப்பி விட்டால் யோசேப்பு சொல்லுவார், யாருக்கும் நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். அதே போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் யாரும் கடந்து போகாத ஒரு புதிய சாட்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவே. நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், கண்டிப்பாக நான் கைவிடப்படுவது இல்லை, கைவிடப்படுவது இல்லை. என் கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை கிருபையாய் தாங்குது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் பிள்ளை பிழைக்கும், அவள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து இந்த யவீரனுடைய வாழ்க்கையில வந்து இந்த மனுஷன் செய்த ஒரு 3 காரியங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாய் இன்றைக்கு நான் நம்புறேன் இந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்றதற்கு
எப்படி ஆண்டவர் எவீரனுடைய வீட்டிற்கு போய் அந்த மரித்து போச்சு அப்படின்ற அந்த குழந்தைய உயிரோட கர்த்தர் எழுப்பினாரோ, நான் நம்புறேன் மரிச்சு போயிச்சுன்னு சுத்தி இருக்கிறவங்க சொன்னேன், மரித்து போய்விட்டது என்று மனிதர்கள் சொன்ன அநேக காரியத்தை ஆண்டவர் ஜீவனோட கர்த்தர் எழுப்ப பண்ண போகிறார். ஆமென். முதலாவதாக இந்த 50வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? ஆமென். இயேசு அதை கேட்டு இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவட்டாமல். நீங்க இப்போ 49வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 49வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யவீரனுடைய வீட்டிலிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இப்போ அவருடைய குமாரத்தி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறதுக்காக, வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக, அழைக்கிறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ இவர் ஆண்டவரை கூட்டிட்டு போகிறதுக்கு இடையில அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. கொஞ்சம் காலதாமதமாய் மாறுகிறது, கொஞ்சம் காலதாமதமா மாறுது. ஆனா அந்த இடத்துல வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அப்போ அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இப்போ நீங்களும் நானுமா இருந்தான்னு பாத்துங்களேன், நம்ம வீட்டில இருந்து கிளம்பும் போது ஒரு பிள்ளை உடல்நிலை சரியில்லாம இருக்குது, அந்த பிள்ளை எப்படியாவது சுகப்படணும்னு நினைச்சு ஏசப்பாவை கூப்பிடுறதுக்காக வர்றோம். நம்ம ஆண்டவரை கூட்டிட்டு போற வழியில வீட்டில இருந்து ஒருத்தர் ஐயோ பிள்ளை இறந்து போயிருச்சு, சரி நீங்க வாங்க பாலாம், நம்ம மற்ற காரியத்தை ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அப்படியா நம்ம திரும்ப என்ன பேச ஆரம்பிப்போம்னா, எப்ப இறந்தாங்க, எப்படி இறந்தா, என்ன ஆச்சு, நான் வரும்போது கொஞ்சம் நல்லா தானே இருந்தா, நான் வரும்போது கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு தானே இருந்தா, அதுக்கிடையில என்ன ஆச்சு, கடைசியா என்ன சொன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு, அவிசுவாசமான வார்த்தைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம யோசிச்சு மறு உத்தரவு நிறைய கொடுப்போம். ஆனா வேதம் சொல்லுது, இந்த இடத்துல யவீரனிடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல குணம் என்ன சொன்னா, அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. தன்னுடைய குமாரத்தை மரித்து போனாள் என்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆனா இந்த எவீர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அவங்க பேசின அந்த அவிசுவாசமான அந்த வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் நிறைய அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க. இந்த காரியத்திற்காக இப்படி நீ ஜெபம் பண்ணாத, இந்த காரியம் எப்படி நடக்கும் நீ நினைக்கிற, இன்னும் நீ நம்பிட்டு இருக்கிறியா, எத்தனையோ வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அவிசுவாசமா பேசும்போது, இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அதை காது கொடுத்து கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லி இருக்கலாம், உங்க மனசுல இருந்து நீங்க பதில் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விசுவாச அளவை குறைப்பதற்கு பிசாசு என்ன அவிசுவாசமான வார்த்தைகளை உங்களுக்கு நேராக பேசினாலும் நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும், நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன். சத்துரு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால், நீங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பீர்களே ஆனால், அவன் அந்த சத்துரு இன்னும் நிறைய பேசுவாங்க, இன்னும் நிறைய அவிசுவாசத்தை நமக்குள்ள விதைப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா, யாராவது ஏதாவது சொல்லும் போது அவிசுவாசமா சொல்லுகிற வார்த்தையை நீங்க காது கொடுத்து கேட்கவே கூடாது. இந்த யவீரு அவ்வளவு வார்த்தையை பேசினதுக்கு அப்புறமும் அவர்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். அவன் மறுமொழி எந்த வார்த்தையுமே அவங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போனோம், ஆண்டவரே, யார் என்னிடத்திலே அவிசுவாசமாய் பேசினாலும், என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது போல பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா மறுமொழி அவர்களுக்கு தரப்போவது இல்லை.
ஆமென். நான் அமைதியா இருக்க போறேன், நான் சும்மா இருக்க போறேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கைகளை மேல உயர்த்தி சத்தமா பாட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர். ஆமென். நான் விசுவாசிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, இந்த யவீருவை அவன் ஆண்டவருடைய சமூகத்துல நம்பி வந்ததுனால கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை வளர்க்கிறதுலயே கர்த்தர் குறியா இருக்கிறார். நம்மளை எப்பவுமே நம்முடைய ஃபெய்த்தை வளர்க்கிறதுல ஆண்டவர் ரொம்ப முன்னாடி நிற்பார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் விசுவாசத்தை துவங்குறவர். இந்த முதல்ல கேட்க வரும்போது நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. இடையில இவ்வளோ பெரிய மிராக்கல், இவ்வளோ பெரிய அற்புதம் நான் நம்புறேன் யாருக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா வேற யாருக்காகவும் நடக்கல. இந்த யவீரு என்கிற இந்த ஒரு மனுஷனுக்காக தான் கர்த்தர் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த இடத்திலே கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓட கடவோம். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல நடந்த அற்புதம் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக, நம்முடைய திருச்சபையிலே வாசிக்கப்பட்ட சாட்சி நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக, நமக்கு முன்பாக கர்த்தர் நிறைய சாட்சிகளை எழுப்பினது நம்முடைய விசுவாசத்தை எழுப்பும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை குலைக்க நினைக்கிற அந்த சத்துருடைய வார்த்தைக்கு நான் எந்த மறுமொழியும் நான் கொடுப்பதே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நேராக வருகிற அவிசுவாசமான வார்த்தை ஒன்றுக்கு கூட நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா எந்த ரெஸ்பான்ஸும் நான் பண்ண போறது இல்லை. உங்க கடன் கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் நீங்க பண்ண வேண்டியது இல்லை. இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு யாரும் கேட்கும்போது நான் நம்புறேன் நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த யவீரு இந்த இடத்துல தனக்கு விரோதமாய் ஆபத்தான செய்தி கொண்டு வரும்போது கூட இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட, ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை கிளறதான் நினைப்பாங்க, ஏதாவது அவிசுவாசமா நம்ம பேசணும்னு நம்ம நினைப்பாங்க. ஆனா அவிசுவாசமாய் நம்முடைய வாயிலிருந்து பேசுகிறதை ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் விரும்ப மாட்டார். பாருங்க, சகரியாவை ஆண்டவர் கர்த்தர் பேசுறாரு. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய ஜெபத்தை கேட்ட நான் ஒரு குழந்தையை உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த சகரியா அவிசுவாசிச்சதுனால வேதம் சொல்லுது, அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, நீ பேச மாட்ட, நீ ஊமையனா இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மிடத்துல பேசும்போது ஆண்டவருடைய பிள்ளை ஆமேன் என்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்னையுமே நீங்க சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவனாலே ஒன்றை வைத்து ஒன்றை உருவாக்கவும் முடியும், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கவும் முடியும். அதனால கர்த்தர் இந்த 15ஆம் தேதி யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்க விசுவாசத்தை குலைக்கிறதற்கு சத்துரு நிறைய ஆட்களை எழுப்பி இது நடக்காது, இது எப்படி நடக்கும், என்னென்னமோ வார்த்தைகளை உங்களுக்கு நேராய அனுப்புகிறான். இதற்காகவே சிலரை பிசாசு ஏவி விடுகிறான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணாத, நீங்க அந்த வார்த்தைக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க அந்த வார்த்தையை உங்க மனசுக்குள்ள கொண்டு போக வேண்டியது இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஆனால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது அப்படியே நிறைவேறும். நம்புறவங்க முழு பலத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். ஒரு துக்க வீட்டிலிருந்து, ஒரு மரண வீட்டிலிருந்து வந்த வார்த்தை, ஒரு பயப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்றாங்கன்னா அப்படியே இக்னோர் பண்றாங்க.
நிறைய வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா அதை நமக்குள்ள ஒருபோதும் கொண்டு போகவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்தாயானால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை நீ கேள்விப்பட வேண்டியதாயிருக்கும். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்தாயானால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, நான் எனக்கு நேராய் பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் இக்னோர் பண்றதற்கு எனக்கு ஒரு பெரிய கிருபையை. ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி சத்துரு என்ன வார்த்தை கொடுத்தாலும் உங்க பிள்ளை ஒண்ணு சேர மாட்டா, உங்க மகன் ஒண்ணு சேர முடியாது, அந்த பிரச்சனை சரியாகாது, இது கண்டிப்பா இது டைவர்ஸ்ல தான் போய் முடியும், அவங்க 2 பேரும் ஒன்னாகிறதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, அப்பா சமூகத்துல ஹல்லேலூயா, ஆமென், அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. ஆமென். மனிதர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இயேசு சொன்ன வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இடம் கொடுக்க போகிறேன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இந்த அவிசுவாசமான வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவிசுவாசமான வார்த்தைக்கு அவங்களுடைய செவிகளை கொடுத்தாங்க. அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு தோற்று போயிருக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த மாதிரி சொல்லுகிற வார்த்தையை, பலர் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா நீ சொன்னபடிதான் என் புள்ள மரிச்சு போச்சது உண்மைதான், என் புள்ள இறந்து போயிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, நீயே சொல்லிட்டல்ல, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அது மாதிரி நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை அவிசுவாசமான வார்த்தைகள் யார் பேசினாலும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இது சரியாகாதுன்னு அவங்க சொல்ற வார்த்தை உங்க காதுக்குள்ள போகவே கூடாது. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த காரியம் நடக்காதுன்னு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். இந்த 100 days ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய ஜெபம் எதுல ஒர்க் ஆகும்னா ஃபெய்த்ல தான் ஒர்க் ஆகும். அந்த விசுவாசத்துல தான் நமக்கு பலன் கொடுக்கும். விசுவாசம் இல்லாத ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் சேராது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் அற்புதம் செய்வது கூடாத காரியம். ஆண்டவருக்கு அற்புதம் செய்யணும்னா ஒரு திறமை வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு அற்புதம் செய்வதற்கு நமக்கு வேற எதையுமே கர்த்தர் எதிர்பார்க்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் மட்டும் நமக்குள்ளே இருக்குமானால் இந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் கூட அதற்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவன். அதனால நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாச வீரர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி யவீருக்கு சொல்றது மாதிரி வார்த்தையை சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியா, அப்ப எனக்கு இவ்வளவுதானா, நான் இனி எழும்ப முடியாதா அப்படின்னு போய் தற்கொலைக்கு போனவங்க எத்தனையோ பேர், வாழாம போனவங்க எத்தனையோ பேர், ஆண்டவரை விட்டு போனவங்க எத்தனையோ பேர். ஆனா இந்த யவீருவ மாதிரி சில விசுவாச வீரர்களை, வீராங்கனைகளை கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அந்த பிசாசு சொன்ன வார்த்தையை நான் இக்னோர் பண்றேன், அந்த மனிதர்கள் சொன்ன வார்த்தையை நான் ஏத்துக்க மாட்டேன், அதுக்கு எந்த பதிலும் நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு எந்த பதிலும் இல்லை. என்ன முன்குறிச்சவர் என்னை நடத்துவார், எனக்கு விசுவாசத்தை துவங்கினவர் என்னை நடத்துவார். என் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதற்கு எனக்கு முன்னாடி அற்புதங்களை காமிச்ச தெய்வம் எனக்கு இன்றும் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவர். மனுஷங்க பேசின வார்த்தைகளை அழிக்கணும். உங்க பிள்ளைகளை குறித்து பேசின வார்த்தைகளை நீங்க அழிக்கணும். உங்க எதிர்காலத்தை குறித்து பேசின வார்த்தைகளை நீங்க அழிக்கணும். அதை ஏற்றுக்காதீங்க, அதுக்கு ஜீவன் கொடுக்காதீங்க, அதை நம்பாதீங்க, அதுக்கு உங்க காதுகளை நீங்க செலுத்த கூடாது. அது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். பாருங்க, தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நிற்கிறான். கோலியாத்தை ஏற்கனவே 40 நாள் எச்சரித்து இருக்கிறான். 40 நாளா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட யுத்தம் பண்ணுங்க, என்ன ஒருத்தனை நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் அத்தனை பேரும் உங்களுக்கு பின்னாடி வந்துடுறோம்னு கத்திட்டே இருக்கிறான். அப்போ நான் நம்புறேன், அவ்வளவு இஸ்ரவேலிய படைகள் இருக்கும்போது ஒருத்தர் கூட முன்னாடி போயிருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் கூட அந்த உணர்வு வந்திருக்காதா? நான் நம்புறேன், யாராவது ஒருத்தர் முன்னாடி கொஞ்சம் போலாம், சரி பார்த்துக்கலாம், இவன் என்ன பெரிய ஆளா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோட இருக்கிறார் விசுவாசத்தோட காலடி எடுத்து வச்சா அங்க இருக்கிற 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, டேய் உனக்கு எதுக்குடா இந்த வேலை, தேவையில்லாத வேலை,
நீ போய் என்ன ஜெயிச்சிருவியா? உன்னால ஜெயிக்க முடியுமா? உன்னால ஜெயிக்க முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு, பாரு அவன் எத்தச்சோட ஆளா இருக்கான், கிட்டத்தட்ட 9 அடி இருக்கான்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசி பேசியே நிறைய பேர் பின்னாடி இருக்கிறாங்க. இப்ப தாவீது அந்த இடத்துல வராரு. தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி, இவன் சிங்கத்தை போல இருப்பான், கரடியை போல இருப்பான், இன்னைக்கு நான் பாருங்க இவனை ஜெயிச்சிருவேன் சொன்ன உடனே அதே வார்த்தையை பேசுறாங்க. நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால முடியாது. நான் சொல்றேன், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தான் தாவீது? அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு? என்ன சொல்ற? ஒண்ணுமே சொல்லல. அவனுடைய சொந்த சகோதரர்கள் சொல்றாங்க, உன்னுடைய துணிகரம் எவ்வளவு பெரிய, இருதயத்துல எவ்வளவு பெரிய அகங்காரம் உனக்கு, நீ என்ன பெரிய ஆள் நினைக்கிறியா? நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ மேய்ச்சிட்டு இருக்கிறவன், உனக்கு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தாவீதுனுடைய காதுக்குள்ள நெகட்டிவா பேசுகிற, அவிசுவாசமா பேசுகிற எந்த வார்த்தையும் உள்ள போகிறதற்கு தாவீது இடம் கொடுக்கவே இல்லை, இடம் கொடுக்கவே இல்லை. அவனுடைய காதுகளுக்குள்ளே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் உள்ள இருந்துச்சு, நான் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை, ராணுவங்களின் அந்த தேவனுடைய நாமத்துல இன்றைக்கு நான் போறேன், கர்த்தர் அவனை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு சொல்ல போறோம், நீங்க நிக்கிறது கர்த்தர் பலத்துல, நீங்க நிக்கிறது கர்த்தர் வார்த்தையில, நீங்க நிக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிற வாக்கு தத்தத்துல, நீங்க ஆரம்பிச்சது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துல. உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய அற்புதத்தை ஆண்டவர் காமிச்சிட்டாரு, நிறைய மனுஷங்களை ஆண்டவர் காமிச்சிட்டாரு. இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் ஃபெய்த் கூட அது யாரால் உண்டானதான்னா கர்த்தரே உங்களுக்குள்ள உண்டு பண்ணினார். கர்த்தர் நிறைய பேரை கர்த்தர் காமிச்சார். இந்த விசுவாசத்தை ஆரம்பிக்க பண்ணினவர் கர்த்தர், இந்த வாழ்க்கையில உங்களை நடத்தினவர் கர்த்தர். நிறைய பேருக்கு இல்லாத ஃபெய்த்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தார். இப்பொழுது கொஞ்ச காலமாய் யாரோ பேசுகிற வார்த்தையை கேட்டு உங்க விசுவாசத்தை விட்டு பின்னாடி போயிருப்பீங்கன்னா, இது நடக்காதோன்னு பின்னாடி போயிருப்பீங்கன்னா, என் பிள்ளைங்க ஒண்ணு சேர வாய்ப்பு இல்லையோன்னு பின்னாடி போயிருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கும் மறுபடியும் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, அந்த வார்த்தையை கேட்காத, அந்த வார்த்தைக்கு ஜீவன் கொடுக்காத, அந்த வார்த்தையை நம்ப வேண்டாம், அந்த வார்த்தையில எதுவும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் நிறைவேறாது. இப்போ கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையை வெளியே எடுத்து போடுங்க. அந்த சொந்தக்காரன் சொன்ன வார்த்தை, கூட பிறந்த அண்ணன் தம்பி சொன்ன வார்த்தை, அந்த ஆலயத்துல அந்த நபர் சொன்ன வார்த்தை, அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த நபர் சொன்ன வார்த்தை, அந்த கோர்ட்ல அந்த சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. இக்னோர் பண்ணுங்க, இக்னோர் பண்ணுங்க, அது எனக்கு வேண்டாம், அந்த வார்த்தையை நான் இக்னோர் பண்றேன் சொல்லுங்க, அந்த வார்த்தையை நான் எடுத்து போடுறேன், அந்த வார்த்தை இனி நிறைவேற போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை ரிஜெக்ட் பண்றேன், அந்த வார்த்தைக்கு இனி நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறது இல்லை, ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய படிப்பனை. ஆமென். அவன் எதை எதிர்பார்க்கிறானோ, அவன் எதற்காக ஜெபித்தானோ, அவன் எதற்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தானோ, அந்த காரியத்தை குறித்து ஒரே ஒரு நபர் இந்த மாதிரி நெகட்டிவா உன் குமாரத்தை மரித்து போனாள்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது, யவீரு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விசுவாச வாழ்க்கையில பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அந்த காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியம் நடப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். அதே 50வது அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்க போகிறோம். 50வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமென். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிடாமல். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இரண்டாவதாக ஆண்டவர் இந்த எவீருக்கு என்ன ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, முதலாவதாக அந்த வார்த்தையை நீ ஏத்துக்காத, அந்த வார்த்தையை உன் காதுகளுக்குள்ள நீ கொண்டு போகாத, அந்த வார்த்தைக்கு நீ ஜீவன் கொடுக்காத, அந்த வார்த்தையை நீ நம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ ஒரு விசுவாசத்தை நீ துவங்கி இருக்கல்ல, அந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர்
ஆண்டவர் நேருக்கு நேர் வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன் விசுவாசத்தை தொடர்ந்து ஓடு, உன் விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில். உன்னுடைய விசுவாசத்தை நிறுத்துறதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை இதோட குறைத்து போடுவதற்கு, இதுக்கு மேல நீங்க நம்பவே கூடாதுன்ற அளவிற்கு ஒரு செய்தி உங்களை தேடி வருது, ஒரு சூழ்நிலை உங்களை தேடி வருது, ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருது, ஒரு போராட்டத்தை சத்துருவம் அனுமதிக்கிறான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும், உன் தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும். ஹalleluya, ஆமென். நீங்க இரண்டாவதாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, இந்த விசுவாசத்தை பாதி வழியில விட்டுட்டு போக கூடாது, இடையில விட்டுட்டு போக கூடாது, யாரோ சொல்றாங்கன்றதுக்காக விட்டுட்டு போக கூடாது, இல்லைன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாசத்தை துவங்கினவங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஆனால் பாதி வழியிலே இந்த விசுவாசத்தை விடும்படியாய் சத்துரு பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ நம்பின விசுவாசத்துல நீ உறுதியா நில், பாதியில விட்டுட்டு நீ போக கூடாது. இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில், இந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து ஓடு. நிச்சயம் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நாம் விசுவாசத்துல கடைசி வரைக்கும் நிற்கிறதற்கு சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த விசுவாசத்துல நான் நிற்பேன்னு நீங்க சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்புறதற்கு கர்த்தர் சொல்றார், நீ மட்டும்தான் மகளே இருக்கிற, மகனே நீ மட்டும்தான் இருக்கிற. நான் சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு புரியாது, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது, சொந்தக்காரங்களுக்கு புரியாது. ஆனா கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். நீங்க ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும், நீங்க ஒருத்தர் ஆமென் சொன்னா போதும், அந்த காரியத்தை நடத்துகிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எடுத்த தீர்மானத்துல நாங்க நிக்கணும் ஆண்டவரே. நாங்க கடைசி வரையிலையும் இந்த விசுவாசத்துல ஓடணும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்துல பாதி வழியில நிற்க கூடாதப்பா. நீங்க பலன் தாருங்க ஆண்டவரே, உங்க பலத்தால நீங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இயேசுபாட்ட ஒரு கிருபையோட கேட்கலாம். இந்த விசுவாசத்தை சுதறடிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. இந்த விசுவாசத்தை விட்டு பாதி வழியில ஓடுறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. ஹalleluya, ஹalleluya. எப்படி ஆகிலும் உங்களை இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறதுக்கு சத்துரு களைகளை விதைச்சிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் எவியூரை பார்த்து சொன்னது மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. நீ ஆரம்பிச்ச அந்த விசுவாசத்தை நீ தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. ஹalleluya, ஆமென். யாருமே சொல்லாம தான் அந்த விசுவாசம் எவியூருக்குள்ள வந்துச்சு. யவீருடைய மகள் உடல்நிலை சரியில்லாமல் மரண அவஸ்தையில இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு ஃபெய்த் உண்டாயிருச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அத்தனை பேரும் அந்த பிள்ளையினுடைய மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர், நான் எதுக்கும் போய் ஆண்டவரை நான் பார்த்துட்டு வரேன், ஆண்டவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவராத்தான் அந்த விசுவாச வார்த்தைக்கு தன்னை உற்சாகப்படுத்தி தன்னை பலப்படுத்திட்டு அவரே முன்னாடி அந்த விசுவாசத்தை எடுத்து வைக்கிறாரு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் யவீரு மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்க வீட்டில் எல்லாருமே அந்த காரியத்தினுடைய ஆபத்தை தான் எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே நடக்காதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாருமே எப்ப அதை முடிச்சு போடலாம், எப்ப அடக்கம் பண்ணலாம், எப்ப மேலதாளத்தை வாசிக்கலாம் தான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க ஒருத்தருக்குள்ள மட்டும் பற்றி எரிந்த அந்த விசுவாசம் அப்படின்ற தீ அப்படியே உங்களை உந்தி தள்ளி உங்களை ஜெபிக்க வச்சு, உபவாசம் இருக்க வச்சு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருச்சு. ஆண்டவருடைய பக்கம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்துருச்சு.
ஆண்டவரும் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தமான வசனத்தை கர்த்தரும் உங்களுக்கு தந்துட்டாரு. உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு நிறைய பேருடைய சாட்சியையும் மேகம் போன்ற திரளான சாட்சியையும் ஆண்டவர் காமிச்சிட்டாரு. ஆனா இப்போ அந்த நீங்க எந்த இடத்திலிருந்து விசுவாசத்தோட எழும்பினீங்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி, ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி, நடக்காது என்கிற ஒரு செய்தி, முடிஞ்சிருச்சுன்ற ஒரு செய்தி, இனி பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு செய்தி உங்களுக்கு நேராக வந்து மனசு உடைஞ்சு போய் அப்படியே பேக் அடிச்சிடலாமா, பின்னாடி போயிடலாமா, ஜெபம் பண்றதை விட்டுடலாமா, சரி நடக்கலையே அப்படின்னு ஒருவேளை யாரோ ஒருத்தர் இந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம். அது உங்களுடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய கடனுக்காக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக இருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்துல கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நிலைமை இருக்கலாம், விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த ஜெபத்தை கர்த்தர் துவங்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு காரணம் இல்ல உன் விசுவாசத்துல நீ தொடர்ந்து ஓடணும், உங்க ஃபெய்த்ல நீங்க தொடர்ந்து ஓடணும். என்ன நடந்தாலும், என்ன செய்தியை கேட்டாலும், ஆமென், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களை முன்குறித்தவர் அவர் கைவிட மாட்டார், உங்களை அழைத்தவர் அவர் கைவிட மாட்டார். அது நடக்கும். ஆரம்பத்திலே சொன்னது போல 22 வருடம் தாண்டி யோசேப்பை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே ஆசீர்வதிப்பாரே, ஆனால் உங்களுக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள். ஹalleluya. நான் துவங்கின விசுவாசத்தை, நான் ஆரம்பித்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையாய் பலன் தருவார். ஹalleluya. அவ்வளவு வருடம் வியாதியாய் படுத்திருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி அத்தனை 1000 பேர் சுகப்பட்டு கடந்து போனாலும் அவனாலே அந்த தண்ணீருக்குள்ளே இறங்க முடியாதுன்னு 100% தெரியும், 100% தெரியும். இப்ப பாருங்களேன், பொதுவா ஒரு இடத்துல ஃப்ரீயா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல 100% கியூர் அப்படின்னா அந்த யார் என்ன பலவீனத்தோட வந்தாலும் காசே இல்லாம ஒரே ஒரு கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, அந்த குளத்துல ஃபர்ஸ்ட் கலக்கும் போது கீழே விழணும், அவ்வளவுதான், அவங்களுக்கு விடுதலை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படின்னு சொன்னா எந்த ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கங்கா ஹாஸ்பிட்டல். இந்த கங்கா ஹாஸ்பிட்டல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து ஜெபம் பண்றதுக்காக போகும்போது ஒரு ஏரியாவே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க இங்க ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இது என்ன ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனதான்னு கேட்டா அது ஒன்றும் இல்லை. அதே ஆபரேஷன் இங்க, இந்த ஆபரேஷன் இங்க 1 லட்சம் ரூபாய்னா அவங்க ஊருடைய பணத்துக்கு அது 10 லட்சம் ரூபாய். அப்போ இங்க அந்த ஆபரேஷன் இங்க அவங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்காங்க, அதனால நிறைய பேர் இங்க தங்கி ஆபரேஷன் பண்ணிட்டு போறாங்க. அப்போ பெதஸ்தா குளத்துல ஒரு நாளாவது நோயாளி இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்களேன். 1 டே ஆகுது, குறைஞ்சது ஒரு நாள் 100கணக்கான நோயாளி இருப்பாங்க. ஆனா இந்த 38 வருடமான வியாதியான இந்த மனுஷனுக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பா இந்த குளத்தின் கரையில இருந்தா ஒரு நாள் கூட எனக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா இவனை கொண்டு போய் விடுவதற்கு இவனாலையும் போய் குளத்துக்குள்ள விழ, அவன் போறதுக்குள்ள இன்னொருத்தர் விழுந்துறாங்க அப்படின்னா இவராலையும் போக முடியாது, இந்த மனுஷனுக்கு இன்னும் உதவிக்கு ஆளும் இல்லை. ஆனா டெய்லி நோயாளிகள் வந்து 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 விடுதலை ஆக்கிட்டு போறாங்க, பல ஊர்ல இருந்து பல நாட்டுல இருந்து வராங்க. இப்போ நம்மளா இருந்தா கண்டிப்பா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா கிளம்பிடலாம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட், நம்ம இந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கூட்ட நெரிசல்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை 1000 பேர் காத்து கிடக்குறாங்க, இதுல நமக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? கண்டிப்பா வராது, நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆனா நான் நம்புறேன், அந்த 38 வருடமான வியாதியா இருந்த அந்த மனுஷன் எதுல நின்னா அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் கலக்குறாரு, அங்க போனா அற்புதம் நடக்கும்னு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசம் அவனை பெதஸ்தா குளம் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அந்த பெதஸ்தா குளத்துல கண்ணுக்கு முன்னாடி அவனை போல வியாதியுள்ள பலர் விடுதலையாக்கப்பட்டு போறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டாரு. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இந்த இடத்துல இருந்து நான் போகணும்னா விடுதலை பெறாம நான் போகவே மாட்டேன். அது எத்தனை வருஷமானாலும், அது எத்தனை நாளானாலும், அது எவ்வளவு சூழ்நிலை ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பேர் வந்து 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 சொல்லலாம், நீ இதுக்கு இங்க இருக்கிற நேரத்துல, நீங்க இங்க காத்து கிடக்கிற நேரத்துல நீ போய் அந்த ரோட்ல கொஞ்ச நேரம் பிச்சை எடுத்தேன்னா கூட உனக்கு சம்பளம் கிடைக்கும்பா, பணம் கிடைக்கும்பா, நீ வாழலாம்ப்பா, எதுக்குப்பா இந்த இடத்துல உட்கார்ந்து நேரத்தை போக்கிட்டு இருக்கிற, எதுக்கு இந்த இடத்துல போய் சமயத்தை போக்கிட்டு இருக்கிற, எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனா அந்த மனுஷன் ஒரு முடிவு எடுத்தான், என்ன பண்ணுவேன்னா நான் எடுத்த விசுவாசத்துல நான் கடைசி வரைக்கும் அதைத்தான் இந்த யவீருவை பார்த்து ஆண்டவரும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பயப்படாதே,
பயப்படாதே. நீ ஒரு முடிவோட தானே வந்த, நீ உங்க ஒரு எண்ணத்தோட தானே மகனை வந்த. உன் பிள்ளையை நான் பிழைக்க வைப்பேன்ற அந்த எண்ணத்தோட தானே என்ன பார்க்க வந்த. நீ ஆரம்பிச்ச இல்ல, துவங்கின இல்ல, அந்த விசுவாசத்தை நீ இடையில நிப்பாட்டாத, நீ கண்டினியூ பண்ணு. என்ன வந்தாலும் கண்டினியூ பண்ணு, என்ன வார்த்தை வந்தாலும் கண்டினியூ பண்ணு. உன் பிள்ளை செத்தே போயிருச்சுன்னு சொன்னாலும் அந்த விசுவாசத்தினுடைய அளவை விட்டு நீ மாறாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் நம்புறேன் அந்த மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமானால், அந்த மரித்து போன பிள்ளையை கர்த்தர் மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல இல்ல, அந்த பிசினஸ் திரும்ப நான் எடுப்பேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்த கர்த்தர் அந்த குடும்பத்தை திரும்ப எடுப்பாரு, அந்த வேலையை திரும்ப எடுப்பாரு, அந்த சரீரத்தை திருப்பி எடுப்பாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. எஸ், பிரைஸ். கரங்களை தட்டி அந்த வல்லமை இப்ப வெளிப்படட்டும், அந்த மகிமை இப்ப வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சத்துருடைய வல்லமைகள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே சத்துருடைய வல்லமைகள் அதமாவதாக, வெற்றி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா அப்பா, இப்ப உம்முடைய மகிமை, இப்ப உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஹalleluya. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் மகள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. நான் செய்ய வேண்டிய முதல் என்ன அப்படின்னு சொன்னா, அவிசுவாசமா எனக்கு வர எல்லாவற்றையும், எனக்கு எதிராய் வருகிற, என்னுடைய விசுவாசத்திற்கு எதிராய் வருகிற எவ்வளவு பேர், எத்தனை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றது எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் ஒண்ணு என்ன பண்ண மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் மறு உத்தரம் சொல்ல மாட்டேன், நான் அந்த வார்த்தை என்னுடைய காதுல கூட நான் வாங்க மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த எவ்வளவு பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ எடுத்த ஆரம்பிச்ச விசுவாசத்துல நீ என்ன பண்ணுனா, சோ நீ தொடர்ந்து போ, நீ கண்டினியூ பண்ணு, நீ கண்டினியூ பண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேர் இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை அப்படிதான் சொல்றாரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, என்ன நடந்தாலும் அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க. எந்த வார்த்தை வந்தாலும் அந்த விசுவாசத்தை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க. எத்தனை எதிரா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இனி நடக்காது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்தா கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த விசுவாசத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த வார்த்தைக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா கூட கர்த்தர் சொல்ற, நீ கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அவர் தானே தொடங்கினாரு, அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யவீருக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம், அந்த 49 இருந்து வாசிக்கலாமே, 49 இருந்து வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். போதும், கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் வந்து இந்த சம்பவம் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மனுஷன் அங்க இருந்து வரார், ஆண்டவர் நின்றுட்டு இருக்கிறாரு, பக்கத்துல யார் நிக்கிறா? யவீரு பக்கத்துல நின்று இருக்கிறாரு. யவீரு தான் இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்து, யவீரோட ஆண்டவர் வந்து இப்போ வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டு, இப்போ அந்த அற்புதம் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல இப்போ வரவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பாவும் நிக்கிறாரு, பக்கத்துல யவீரும் நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உம்முடைய குமாரத்தி அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், எப்படி பேசி கொண்டிருக்கையில், நீங்க 48வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இப்போ இந்த மனுஷனுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து இன்னொரு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் தட்டி கொடுக்கிறாரு. அவன் கண்ணுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒருத்தர் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே சுகமா திரும்பி போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. உடனே இந்த மனுஷனுக்கும் என்ன பண்ணுது, இந்த அம்மாவே இவ்வளவு விசுவாசிச்சு வந்து வெற்றியோட திரும்பி போகுது, நானும் இப்ப விசுவாசிச்சேன், எனக்கும் என்ன கிடைக்க போகுது? வெற்றி கிடைக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்து, ஊர்ல இருந்து 2 பேர் வராங்க. ஒருத்தர் வர வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இனி போதகரை என்ன வருத்தப்படுத்துறாரு? அப்படி இல்ல, என்ன வருத்தம்? இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சொல்றாருன்னு வச்சுங்களேன், நான் பொதுவா வந்து நான் கூட பாஸ்டர் கூட நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், நீங்க ஜெபம் பண்றதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, அதுக்குள்ள வந்து அங்க என்னமோ ஒன்று நடந்து போகுது. வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன வருத்தப்படுத்த வேண்டாம், இல்ல கூப்பிட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எதுவுமே அதிகாரமே இல்லை. இவங்க வர்றது வராதது எல்லாம் ஆண்டவருடைய விருப்பம். வர்றவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், அவ்வளவுதான்.
அந்த குமாரத்தி மரித்து போனால்னு கேள்விப்பட்டு ஆண்டவர் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு நினைச்சா வரலாமா வரக்கூடாதா? ஆனா இடையில ஒரு வார்த்தை சொல்றாங்க, போதகரை. போதகரை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ குழந்தை இறந்து போயிடுச்சு, அவரை விட்டு நீ மட்டும் வா. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது, ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. ஆனா என்ன வல்லமை இருக்குன்னா, சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹலோ அவங்க ஒப்பீனியன், அவங்க நினைப்பு, சொல்ல வர புரிஞ்சல, உங்களுக்கு புரியுது இல்ல? சொல்ல வர என்ன கான்செப்ட்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நீ கூட்டிட்டு வர்ற ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. எது வரைக்கும் வல்லமை இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருக்கு சுகப்படுத்துற வல்லமை இருக்குது. ஆனா அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த புள்ள இப்ப செத்து போயிருச்சு. இனி அவரை கூப்பிட்டுட்டு அலைய வச்சு, அவருக்கு நிறைய ஊழியம் இருக்கும், அவருக்கு நிறைய ஜெபம் இருக்கும், அவர் போட்டோம். அவரை எதுக்கு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள? நமக்கு இனி ஆகிற வேலை என்னமோ அதை பார்ப்போம். நான் எல்லாத்துக்கும் ட்ரம்மும் மேளம் காலம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். ஒரு கூட்டம் மற்ற இடத்துல போய் சொல்ல போச்சு, அங்க இருந்தும் சாவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம இனி ஆக வேண்டிய காரியத்தை போதகரை இனி அப்படின்னா, இவனுடைய வாயிலிருந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, தேங்க்ஸ் யா, நீங்க போங்க, நீங்க போங்க, நான் இனி கிளம்புறேன், போதும். இது வரைக்கும் இந்த மனுஷனுடைய வாயிலிருந்தே ஆண்டவரை நோ அப்படின்னு என்ன பண்ணணும்னா சொல்ல வைக்கணும், சொல்ல வைக்கணும். சில நேரத்தில் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில மூணாவது உங்களுடைய குறுக்க நிற்கிற மனிதர்கள் யார் தெரியுமா? அவங்க யாரை கொண்டு ஆண்டவரை திட்ட வைப்பாங்க தெரியுமா? யாரை கொண்டு ஆண்டவரை தூசிக்க வைப்பாங்க தெரியுமா? உங்களை கொண்டே. யார் நீங்க விசுவாசிச்சீர்களோ, யார் ஆண்டவரை நீங்க நம்பினீர்களோ, சிலர் பேசுகிற வார்த்தையை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் ஆண்டவரை நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவரை இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா? நீங்க இப்படி பண்ணலாமா? நீ கடவுளும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஜபமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் இனி ஜபம் பண்ண மாட்டேன், நான் இனி பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் இனி எதையுமே பண்ண மாட்டேன். நீர் இப்படி என்ன கைவிடலாமா? அவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி வெட்கப்பட்டு போனேனே, அவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. அப்ப நிறைய நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்தே ஆண்டவரை திட்டுகிறது போல, ஆண்டவரை மறுதலிக்கிறது போல, ஆண்டவரை காயப்படுத்துகிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு நிறைய பேர் தூண்டுவாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன இக்னோர் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நான் உள்ள வர வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க, என்ன பாதி வழியிலே கலத்தி விட்டுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எவீருவே, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாச வாழ்க்கையில, விசுவாச பாதையில நீங்க கடந்து போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்கலாம், கொடுமையான பாதையா இருக்கலாம், ரொம்ப மன வருத்தத்துக்குரிய பாதையா இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையில நடத்துற வரைக்கும் நீ அமைதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே? சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே? நீங்க எப்ப ஆண்டவரே எழும்புவீங்க? நீங்க எப்ப ஆண்டவரே கிரியை செய்வீங்க? உங்களுடைய மனசுக்குள்ள அந்த ஏக்கம் வந்துட்டே இருக்கலாம். அந்த பிள்ளையை விட்டு வந்து நான் இவ்வளவு நேரமாச்சே, இறந்திருப்பாளா, இது பண்ணிருப்பாளா, என்னென்னமோ உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் சத்துரு மனிதர்கள் வந்து ஆண்டவரை தூசிக்கிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு உங்களை தூண்டும் போது நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்று தான். யோபு மாதிரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும், தப்புவியாமற் போனாலும் நான் ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்க போவது இல்லை. இந்த சிங்கங்களுடைய வாய்க்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் இல்லைனாலும் நான் முன்பு ஜெபித்து வந்தபடியே 3 வேளை கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். அப்படி என்று யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ, இனி என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு இரட்சகர், அவரை விட்டு நான் அந்த புறம் இந்த புறம் திரும்ப போவது இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் பெரியவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன அனுமதித்தாலும் அதிலே ஒரு நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. கைகளை உயர்த்தி, அப்பா இதுவரைக்கும் என் மனசார ஏதாவது பேசி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சத்தமா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை தூசிக்க வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். நீங்க எப்படியாவது ஆண்டவரை தூசிக்கணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆனா நீங்க ஒரு வைராக்கியத்தோட கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா நான் இருப்பேன். நீங்க சொல்லுங்க, மனதார சொல்லுங்க.
ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீர் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காமற் போனாலும், இந்த காரியம் நடந்தாலும் நடக்கட்டாலும், நீர் தான் எங்களுக்கு தேவன். இந்த 100 நாள் ஜெபத்துல அற்புதத்திற்காக மட்டும் இல்ல ஆண்டவரே, உங்களோட சேர்வதற்காக தான் வந்திருக்கிறோம். நாங்க மாறுறதற்காக தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தர் வந்து பிசாசிட்ட பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் அவனை போல ஒருத்தனும். ஆனா பிசாசு வச்சேன், நான் கண்ணு வச்சேன், நான் அவனை பார்த்தேன். ஆனா நான் பார்த்தா அவனை சுத்தி யாரு பாதுகாப்பு கொடுத்திருக்கா? அவனை சுத்தி நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் உங்களோட ஒரு சவால் விடுறேன். என்ன சவால் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை மட்டும் எடுத்துருங்க. அவன் உங்களை தூசிக்கிறானோ இல்லையா அப்படின்றத நீங்க யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமக்கு முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். பிரதர், சிஸ்டர், கவனிங்க. இங்க பிசாசனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இங்க பிசாசனுடைய டார்கெட் வந்து யோபுவை ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னு கிடையாது. அவன் வந்து சொத்தோட இருக்கிறான், பணத்தோட இருக்கிறான், நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறான், இதெல்லாம் அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. அவனுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துருங்க, அவன் உங்களை என்ன பண்ணுவான்? எனக்கு ஒண்ணு மட்டும் தான் வேணும், எனக்கு ஒண்ணு மட்டும் தான் டார்கெட். இதை எல்லாம் எடுத்தா அவன் உங்களை என்ன பண்ணுவான்? உங்களை தூசிப்பான், உங்களை தூசிப்பான். சிலருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சத்துரு நிறைய நேரத்தில் நீங்க ஆண்டவரை கேள்வி கேட்பீங்கன்றதுக்கு நேராக உங்களை வழி நடத்துவான், உங்களை தூசிக்கிறதுக்கு நேராய் வழி நடத்துவான், தூசிக்கிறதுக்கு நேராய். ஆனா ஒரு காலத்திலையும் ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறது, தூசிக்கிறது, திட்டுறது, ஏதாவது ஒன்று பேசுறது, இந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போறேன்னு எல்லாம் சொல்றது. வேதம் சொல்லுது, நீ தேவாலயத்திற்கு வந்து மனம் பதறி ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணக்கூடாதாமா? பேசக்கூடாது. உங்க வாயின் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்றாரு. உங்க வாயின் வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த வாயிலிருந்தே ஆண்டவரை துதிச்சுட்டு ஒண்ணு நடக்காத உடனே, காலதாமதமான உடனே கர்த்தரை பிடிச்சி திட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் வருத்தப்படுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பர் 3, மூன்றாவது இந்த இடத்துல இந்த யவீரு எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நான் ஏசப்பாவை வர வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், நான் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் கிளம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவரே என் கூட வருவார். அங்க வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 3 சுவிசேஷத்திலையும் சுவிசேஷத்துல பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கும். ஒண்ணுல அவங்கள வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும், இன்னொன்னுல அவங்கள துரத்துனார்னு எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதைத்தான் எதிர்பார்த்தாங்கன்னா, இது என்ன பண்ணாது, பொழைக்காது, இந்த புள்ள பொழைக்காது. இந்த மனுஷன் வழியிலிருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி அடக்கம் பண்றவங்க வந்துட்டாங்க, பேஞ்ச் மேல வாசிக்கிறவங்க வந்துட்டாங்க, எல்லாரும் சாமியானா போட்டாச்சு, சேர் வந்தாச்சு, டீ ஊத்தி கொடுத்தாச்சு. அப்ப எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனா இருந்திருப்பாங்க பாருங்களேன். அவனை சுற்றி இருந்த ஒருத்தருக்கு கூட என்ன இல்லை, விசுவாசமே இல்லை. எல்லாருடைய பார்வையும் இது இவனுக்கு சரியாகாது, இந்த பிள்ளை பிழைக்காது. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் சிஸ்டர், ஒன்னும் பண்ணாது பிரதர், ஒன்னும் பண்ணாது சிஸ்டர், ஐயோ எதுவும் நான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு வெளி தோற்றத்துக்கு உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசினாலும், உங்களை என்கரேஜ் பண்ணி பேசினாலும், நீங்க திரும்ப எழும்புவீங்க பிரதர், அந்த பிசினஸ் உங்களுக்கு வரும் பிரதர், இந்த கடன் நீங்க சரி பண்ணிடுவீங்க பிரதர், இந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பிரதர் அப்படின்னா 1000 பேர் உங்களுக்கு முன்னாடி உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு ஃபெய்த்தா வெளியில பேசினாலும், யவீரு வீட்டில இருந்து கிளம்பும் போது நான் இந்த மாதிரி ஏசப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லும் போது கண்டிப்பா 4 பேர் என்ன சொல்லிருப்பாங்க? கண்டிப்பா 4 பேர் போங்க போய் முதல்ல அதை செய்யுங்க,
அவரை கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம், அவரையும் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா 4. ஆனா முன்னாடி சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போங்க போங்க போங்கன்னு தட்டி அனுப்பி விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்ல தெரியுமா, என்ன இந்த நேரத்துக்கு போயிட்டு இருக்கிறா, அது இன்னும் மூச்சு வாங்கிட்டு கிடக்குது, இன்னும் 2 மூச்சுல ஜீவன் போகும் போல தெரியுது, மூச்சு இருக்கிற குழாய் எடுத்தா செத்து போயிடும், இவர் போய் இந்நேரத்துல போய் இயேசுவை கூப்பிட போறாரு, அவர் வர்றதுக்குள்ள குழந்தை செத்து போயிடும், அந்த நேரத்துல இவர் கடைசி நேரத்துல இல்லாம போறாருன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் நடக்கும் பிரதர், நடக்கும் சிஸ்டர்னு பேசி சுத்தி இருக்கிற யாருக்குமே விசுவாசம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இடத்துல இந்த 15வது நாள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை, எங்கிட்ட நிறைய பேர் ஜெபம் பண்றேன்னு சொல்றாங்க, எங்கிட்ட நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க, ஆனா சுத்தி பேசிக்கிறாங்க இவன் எழும்ப மாட்டான். எப்படி தாவீது இடத்துல சொன்னாங்களோ, படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான், இந்த இடத்துல இருந்து அவனால பண்ண முடியாது, அவன் பிள்ளையினுடைய குடும்பம் இனி ஒண்ணு சேராது, அந்த குடும்பத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம். அதற்காக அவங்க ரெடியா இருக்கலாம், ரெடியா இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் போன் பண்ணி அப்படி கூட சொல்லி இருக்கலாம். அதனாலதான் அத்தனை பேரும் உடனே கூடி வந்துட்டாங்க. இங்க இருந்து வீட்டுக்கு வர்ற அந்த டைமுக்குள்ள அத்தனை பேரும் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வருது. உள்ள போயிட்டு அத்தனை பேரையும் அடிச்சு துரத்திட்டார், போயா வெளியே போங்க, அத்தனை பேர் வெளியே போங்க. இப்ப அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் 3 பேரை சீடர்களை மட்டும் உள்ள விட்டுட்டு கத்தர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சு கத்தர் அப்படியே எழுப்பி விடுறார். அந்த பிள்ளை கத்தர் மறுபடியும் ஜீவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்த போறார். பயப்படாதே, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. அப்பொழுது நீ நினைத்திருக்கிற காரியம் நடக்கும், அந்த காரியம் திரும்பி வரும், அந்த காரியம் திரும்ப கட்டப்படும், அந்த காரியம் அமையும், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவான், வாய்க்க பண்ணுவான். கைகளை மேல உயர்த்தி, என் வாயினால எந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், உங்களை தூசிக்கிறதுக்கு நான் யாரு? ஓ, யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லி இருந்தா கூட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரிடத்துல, முழு பலத்தோட மன்னிப்பு கேளுங்க. கத்தர் இன்னைக்கு சிலர் இடத்துல கத்தர் தீர்க்க தரிசனமா கத்தர் பேசிட்டே இருக்கிறாரு, கத்தர் தீர்க்க தரிசனமா கத்தர் பேசிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க முழு பலத்தோட, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் அப்படி சொன்னாலும் இல்ல, நாங்க பயப்பட போறதில்ல, நாங்க பயப்பட போறதில்ல. நீர் செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க எங்களை தூக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க எங்களை தலை நிமிர பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, அப்பா எப்படி வேண்டும் என்றாலும் நீர் எங்களுக்கு செய்வீர் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க, நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. உங்க விசுவாசத்திற்கு கத்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார், உங்க விசுவாசத்துக்கு கத்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இனி இவ்வளவு நாளா எதிர்பார்த்தது போதாதா? இத்தனை வருஷமா எதிர்பார்த்ததா போதாதாப்பா? இனியா அவன் மனம் மாற போறான், இனியா அவன் திருந்த போறான், இனியா உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும் போதும், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதும் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், போதும் ஜெபம் பண்ணது போதும், உபவாசம் இருந்தது போதும், நீ கேட்டது போதும், நீ நிறுத்திரு. பிசாசு யாரோ ஒருத்தர்ட்ட சொல்லிட்டே இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உன் பக்கத்துல வந்து சொல்லிட்டே இருக்கிறான், சொல்லிட்டே இருக்கிறான். இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ணல, இத்தனை வருஷம் காத்திருந்தல்ல, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணல, இத்தனை வருஷம் என்ன நடந்துச்சு? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிரு, இயேசுவை விட்டுட்டு வந்துரு, இயேசு போதும்னு சொல்லிரு. ஹல்லேலூயா. ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், எவீர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். நோ நோ, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாருப்பா? நீங்க யாருப்பா? அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறதற்கு வல்லமை உள்ளவர், அவர் மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்புறதற்கு வல்லமை உள்ளவர். சத்தமா கைகளை மேல தட்டிட்டு ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் உங்களை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் உங்களை நம்புற ஆண்டவரே சொல்லுங்க, நான் உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா. சொல்ல சொல்ல அந்த கிருபை பெருகட்டும். நான் நம்புற ஆண்டவரே,
நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். இந்த 3 தீர்மானத்தோட, இந்த 3 விதமான தீர்மானத்தோட அப்படியே எழுப்பி நில்லுங்க. இந்த 3 விதமான தீர்மானத்தோட எழுப்பி நில்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட இந்த கடைசி ஜெபத்திற்கு அப்படியே எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக இன்றைக்கு ஸ்பெஷலா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு நான் விரும்புறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யவீருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னுடைய மகள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். நீ எந்த மகளுக்காய் கலங்கி கொண்டு வந்தாயோ, நீ எந்த மகள் இறந்து போயிருவாளோன்னு பயத்தோடு வந்தாயோ, எந்த மகளுடைய மரணத்திற்காக மக்கள் காத்து கிடக்கிறாங்களோ, ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை மட்டும் வருது, அவள் மரிக்க மாட்டாள், அவள் சாக போறதில்லை, அவள் ரட்சிக்கப்படுவாள், ரட்சிக்கப்படுவாள். இந்த 100 நாள்ல ஒண்ணு நடக்க போகுது. இந்த 100 days முடியறதுக்குள்ள ஒண்ணு நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தடத்துலயும் ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இரு. அந்த காரியம் ரட்சிக்கப்படும். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது எரேமியாவை தூக்கி குழியில போடுவாங்க பாருங்க, அதையும் நான் தியானிச்சுட்டே இருந்தேன். இந்த எரேமியாவை யுத்தம், பயங்கரமான யுத்தத்திற்கான எத்தனைகள் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலமோதி ஓடிட்டே இருக்காங்க. ஆனா எரேமியா தீர்க்க தரிசனத்தை சொன்னதுனால தூக்கி தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ள போட்டாங்க, கிடங்குக்குள்ள போட்டாங்க. அது ரொம்ப பாதாள குழி, அது ரொம்ப மோசமானது. அதுக்குள்ள ஏற்கனவே நிறைய பேர் அந்த மாதிரி செத்த சடலங்கள் எல்லாம் உள்ள நிறைய இருக்கும். பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு ஏரியா அது தண்ணி இல்லாத குழி. இப்ப யாருமே தூக்குறதுக்கு ஆளே இல்லை. எரேமியா அங்க உள்ள கிடந்து கத்துறது சத்தம் கேட்காது. சுத்தி எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாற்ற போயிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் எபித்மெலேக் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. தீர்க்கதரிசி இந்த மாதிரி குழிக்குள்ள கிடக்குறாரு ஞாபகப்படுத்துறாரு. இவர் போய் எட்டி ஐயா அப்படின்னு கேட்டா உள்ள சத்தம் கேட்குது, ஆமா உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் தேடுறாரு. எங்கேயாவது கயிறு ஏதாவது கிடைக்குமா, யாராவது மீட்கிற பணி யாராவது வருவாங்க கேட்டா ஒருத்தருமே இல்லை, கயிறும் இல்லை. ஆனா இவருக்கு உடனே ஒரு ஐடியா வருது. அங்க கிடக்கிற கொஞ்சம் துணி, பழைய துணி கிடக்குது. அந்த துணியெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா கட்டி அப்படியே அந்த குழியிலிருந்து எரேமியாவை அப்படியே அழகா அவர் தூக்கி மேல விடுறாரு. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுடைய மனசு? இந்த குழியிலிருந்து என்ன தூக்குவாங்களா, தூக்க மாட்டாங்களா? யோசேப்பு பாருங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த குழிக்குள்ள இருந்து இவங்க அமைதியா ஆடு மேய்க்கிறவங்க அப்படியே போயிருந்தாங்கன்னா என்ன எப்படி இருந்து என்ன பண்ணிருப்பான்? காடு, ஒரு வனாந்தரமான இடம், அங்க குழிக்குள்ள கிடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் குழிக்குள்ள அவங்க போட்டவங்களையே வச்சு குழிக்குள்ள இருந்து கர்த்தர் எடுக்க வச்சாரு. அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர், அதுதான் தேவன். உங்களை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ, யார் உங்களுக்கு சத்துருக்களோ, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சாகிற வரைக்கும் உங்களை விசுவாசிப்பேன், உங்களை நான் நம்புவேன். இந்த காரியத்தில் நீங்க அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் உங்களை நம்புவேன், நான் நம்புவேன். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த ஃபெய்த்ல அப்படின்னா பாஸ்டர், நான் ஒரு காரியத்திற்காக ரொம்ப எதிர்பார்த்து நான் ஜெபம் பண்றேன், காத்திருக்கிறேன். ஆனா எனக்குள்ள நிறைய அவிசுவாசம் வந்துட்டே இருக்குது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது. எனக்குள்ள நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள ஃபெய்த்தே இல்லை. 15 நாளை தாண்டிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ ஒரு விரக்தியா இருக்குது. எனக்கு இந்த ஜெபத்தை கூட கண்டினியூ பண்றதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நடக்கிற சூழ்நிலை எல்லாமே எதிரா இருக்கு பாச. எனக்கு அந்த ஜெபிக்க 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 மாற்றம் வரும்னு பார்த்தா ஜெபிக்க 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 சோதனை தான் வருது. எனக்கு இதனால எனக்கு இது திரும்பியும் இது நடக்காம போயிருமோ அப்படின்ற அவிசுவாசம் என்ன மேலோங்குது. எனக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் எனக்காக தான் பேசினாரு. நான் ஜெபிக்கிற அந்த காரியத்துல எனக்கு ஒரு ஃபெய்த் வேணும், எனக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் விசுவாசம் நாளுக்கு நாள் சத்துரு டவுன் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நீங்க முன்னாடி வாங்க, மற்றவங்க அப்படியே ஜெபத்திலே இருங்க. உங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு உத்தரவை கர்த்தர் தரணும். எனக்கு சோர்ந்து போகுது பாஸ்டர். எனக்கு எதிர்பார்த்து நான் ரொம்ப சோர்ந்துறேன் நான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், யவீருவை கர்த்தர் கைவிடவே இல்லைல்ல.
எவீரனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வந்து ஒரு நாளும் ஆண்டவர் வந்து அவனுடைய விசுவாசத்தை அற்பமா நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து பாருங்க. நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை வளர்த்துகிறவர் கர்த்தர். நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை குறைக்க நினைக்கிறவன் பிசாசு. நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துகிறவர் கர்த்தர். நம்முடைய விசுவாச அளவை குறைக்க நினைக்கிறவன் பிசாசு. ஆமென். அதனால இது இறந்து போன பாஸ்டர் பாலியாங்கிச்சோ கிட்டத்தட்ட அவருடைய திருச்சபையில் 8 லட்சம் பேர் அட்டெண்ட் பண்ணுவாங்களாமா. 8 lakhs, 8 லட்சம் பேர் அவருடைய ஆராதனையிலே கலந்து கொள்வார். விசுவாசம் அந்த ஃபெய்த்தை குறித்து அவர் எழுதியிருப்பார் பாருங்க. ஐயோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த விசுவாச வாழ்க்கையில வாழ்றதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம நம்பி தான் பெற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாச அளவை, விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு நீங்க மட்டும் இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு என்றும் தெரிந்த போது தான் வயது முதிர்ந்தவனாய் இருந்தாலும் வேதம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசிச்சானாமா. கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். 100 yearsல கர்த்தர் அதை செய்தார். அதனால உங்களுக்கு விசுவாசம் இல்லாம நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க இப்போ யாருக்கு இடம் கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். பிசாசுக்கா, ஏசப்பாவுக்கா? நீங்க கர்த்தருக்கா இல்ல பிசாசுக்கா? நீங்க யோசி. இப்போ ஒரு பக்கத்துல பிசாசு உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறான். நீ அதை சும்மா ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சும்மா கூட படிக்கிறவங்க சொல்லுவாங்க, சும்மா எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உன் கையில் தான் இருக்குது, உன் தலையெழுத்து தான், உனக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் உனக்கு நடக்கும், இதுக்கு முன்னாடி விதிச்சிருக்கிற விதி என்னமோ அதான் நடக்கும், அப்படி உனக்கு இப்படி ஒரு விதி இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். தலையெழுத்த மாத்திர ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் தலையெழுத்த மாத்திரவர், அவர் தலையெழுத்தை மாற்றுகிறவர். அதனால நான் உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. இந்த 100 நாள்ல கர்த்தர் மறுரூபமாக்க போறாரு. நம்மள ஒரு புது சிருஷ்டியா கர்த்தர் மாற்ற போறாரு. ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை மாற்ற போறாரு. இருக்கிற நிறைய பேர் அந்த ஃபெய்த்ல, விசுவாசத்துல கர்த்தர் வேரூன்ற பண்ண போறாரு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அற்புதத்தை பார்க்க போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஒப்பு கொடுக்க போறோம்னா, இனி அந்த எவீரு சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, சோ அதை இக்னோர் பண்ண போறேன். அந்த வார்த்தை எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்னே ஒன்று கர்த்தர் பேசுற வார்த்தையை மட்டும்தான் கேட்பேன். அவங்க பேசுற வார்த்தையை யார் வேணாலும் கேட்கலாம், நான் கேட்கல. இன்னைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர், இப்போ அற்புதம் செய்ய வல்லவர். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ண விரும்புறேன்னா, நான் தொடர விரும்புகிறேன். நான் காலடி எடுத்து வைக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. அதை விட்டு பின்னாடி வரக்கூடாது, அதிலே நின்றுட்டும் இருக்கக்கூடாது. விசுவாசம் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து முன்னாடி வச்சு போறதுதான், ஒவ்வொரு நாளும் வச்சு போறதுதான். ஆனா ஒன்றும் குறையாது. ஒன்னும் முடிவில், இந்த காரியத்தினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த பிரச்சனையினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த சூழ்நிலையினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்குள்ள எத்தனை பூச்சாண்டி வேணாலும் காமிச்சுக்கலாம், அதுக்குள்ள என்னென்னமோ நடக்கலாம், அதுக்குள்ள யாராரோ என்னென்னோ பேசலாம். அதை எல்லாம் குறிச்சு கவலையப்படாதீங்க. ஜெயம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெயம் எனக்குடையது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ ஆதாரம், ஆதாரம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசுவே, இயேசுவே, கையை உயர்த்தி விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. அப்பா, சத்ரு என் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான், முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான். இல்ல நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை 100% நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன். நீங்க அற்புதம் செய்வீங்க, நீங்க அதிசயம் செய்வீங்க. 100க்கு 100 உண்மையே நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன். மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போகாதபடி எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீங்க. 100க்கு 100 நான் உங்களை நம்புறேன். இயேசுப்பா, இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிக்கிறேன், திறப்பில் நிக்கிறேன். ஐயா, இந்த விசுவாசத்தை துவங்குறது நீங்க தானே ஐயா. இந்த பிரச்சனை இத்தனை நாள் வந்தும் எதுவும் சேதப்படுத்தாம காத்தது நீங்க தானே ஐயா. ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க அப்படியே ஸ்டாண்டா நின்னுட்டாங்க. முன்னாடியும் எடுத்து வைக்க முடியல, பின்னாடியும் போக முடியல. நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க. ஆனா இப்போ என்னமோ இந்த 15வது நாள்
அந்த யவீரு அப்படின்ற அந்த மனுஷனுடைய பக்கத்துல நீங்க நின்னது மாதிரி எங்க பக்கத்துல நீங்க நின்னதா ஃபீல் பண்றோம். எங்க பக்கத்துல நீங்க நிக்கிறதா ஃபீல் பண்றோம். எங்களை பார்த்து அதே வார்த்தையை எங்களை பார்த்து நீங்க சொல்றது மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 15ஆம் நாள்ல உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். இந்த சத்தம் யார் யாருடைய காதுகள் எல்லாம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடைய மகிமை கடந்து வரட்டும். இந்த நன்றி அப்பா, ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க மேல உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் இந்த ஜெபத்தினுடைய பிரசன்னம் அதிகமாயிட்டே இருக்கணும். தடையில்லாம இந்த 100 நாட்களும் உங்களை ஆராதிச்சிடணும் ஆண்டவரே. இந்த 100 டேஸ்ல எங்களை முற்றிலும் கழுவிடணும்ப்பா. எங்களை சுத்திகரிச்சிடணும். எங்களை ஒரு புதுமையா நியூவா, ஹalleluya, ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை. இந்த 100 டேஸ்ல பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது துவக்கம் நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்க பாதத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீர் கூட இருப்பீராக. முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய மகிமை வைக்கப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.